மேஷம், புத்தாண்டு உங்களுக்கு புதிய உத்வேகத்தை தரும். தடைப்பட்ட காரியங்கள் வேகம் எடுக்கும். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மனதிலிருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி வழிபடு தைரியம் கூடும். ரிஷபம், பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுவார்த்தை தொடங்கும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. வழிபாடு மகாலட்சுமிக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபட செல்வம் பெருகும். மிதுனம், புத்தாண்டின் முதல் நாளில் லாபகரமான செய்திகள் வந்து சேரும். நண்பர்களின் உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய கிளைகள் தொடங்க எடுக்கும் முயற்சிகள் கைகூடும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு மகாவிஷ்ணுவை துளசி இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபடவும். கடகம், திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக முடிப்பீர்கள். உறவினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும். நீண்ட நாள் கனவு ஒன்று நனவாக தொடங்கும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. வழிபாடு அம்மனுக்கு பால் பாயசம் நிவேதனம் செய்து வழிபட மனமைதி கிடைக்கும். சிம்மம், சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும். அரசு வழி உதவிகள் எளிதில் கிடைக்கும். தந்தையாரின் ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். புதிய தொழில் முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு சூரிய பகவானை வணங்கி ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்யவும். கன்னி, உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களின் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள். குடும்பத்தில் நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சார்த்தி வழிபட தடைகள் விலகும். துலாம், கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். புதிய வாகனம் அல்லது வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பொருளாதார நிலை உயரும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு துர்க்கையம்மனை வணங்கி வர எதிர்ப்புகள் விலகி நன்மைகள் நடக்கும். விருச்சிகம், புத்தாண்டின் முதல் நாளில் தைரியமாக முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் அமையும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சார்த்தி வழிபட பயம் நீங்கும். தனுசு, குருவின் ஆதிக்கம் நிறைந்த நாள் என்பதால் உங்களுக்கு யோகமான நாள். பணவரவு மகிழ்ச்சி தரும். ஆன்மீக பயணங்களில் ஆர்வம் கூடும். நீண்ட நாள் இழுபறியில் இருந்த சொத்து விவகாரங்கள் முடிவுக்கு வரும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடவும். மகரம், பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றிகளை குவிப்பீர்கள். வீட்டை சீரமைக்கும் பணிகளில் ஈடுபடுவீர்கள். பழைய முதலீடுகள் இப்போது நல்ல பலனை தரும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு சிவபெருமானை வணங்கி வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்யவும். கும்பம், புதிய நண்பர்களின் அறிமுகம் தொழிலுக்கு உதவும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு. உங்களின் நிர்வாகத்திறன் பாராட்டை பெறும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் கூடும். அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு சனீஸ்வர பகவானுக்கு எள்தீபம் ஏற்றி வழிபட நன்மைகள் பெருகும். மீனம், ராசிநாதன் குருவின் கிழமையில் புத்தாண்டு பிறப்பதால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கூடும். திருமண முயற்சிகள் கைகூடும். பிள்ளைகளால் பெருமை சேரும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் 3.
அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு ஸ்ரீரங்கநாதரை அல்லது பெருமாளை வழிபட சகல சௌபாக்கியங்களும் கிட்டும்.